Incoming voice call from Saravanan. Incoming voice call from Saravanan. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணும்போது இது போல அவங்க நேம் சொல்லி ரிங்டோன் வரணுமா? இது வந்து ரொம்ப ஈஸியா வச்சுக்கலாம். இதுக்கு வந்து எந்த தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணணும்னு தேவையில்ல. உங்க மொபைல்ல அந்த செட்டிங்ஸ்லாம் இருக்கு. அதுக்கு ஒரு 3 செட்டிங்ஸ் பண்ணா போதும். நீங்க வந்து யார் கால் பண்ணாலுமே அவங்க நேம் வரும். நீங்க வந்து மொபைலை எடுக்காமலே யார் கால் பண்றாங்கன்னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க அந்த 3 செட்டிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல்ல வந்துட்டு போன் கால் லாக் வந்து ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டீங்கன்னா மேல வந்து 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு லாஸ்டா வந்தீங்கன்னா காலர் ஐடி அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து அனௌன்ஸ் காலர் ஐடின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்துட்டு நம்பர்னு கொடுத்திருப்பாங்க, இது வந்து ஆல்வேஸ்க்கு மாத்திக்கோங்க. இதான் ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ். நம்ம லாஸ்டா சொல்ல போற செட்டிங் முக்கியமான செட்டிங்ஸ். அதை பண்ணாதான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆகும். அடுத்த 2 செட்டிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட மொபைல்ல வந்துட்டு செட்டிங்ஸ் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு இதுல வந்து சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதுல வந்துட்டு போன் ரிங்டோன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதுல வந்துட்டு நீங்க எதனா ஒரு ரிங்டோன் செட் பண்ணி வச்சிருப்பீங்க, இதுல வந்துட்டு நன் கொடுத்துருங்க. அப்பதான் உங்களோட ரிங்டோன் வந்து பிளே ஆகாது. அந்த காலர் ஐடி அனௌன்ஸ்மெண்ட் சவுண்ட் மட்டும் தான் பிளே ஆகும். உங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு ரொம்ப லவுடா இருக்கும். நீங்க வந்து இந்த ரிங்டோன் ஆஃப் பண்ணிக்கணும், இல்லைன்னா இந்த ரிங்டோனும் அந்த காலர் ஐடி அனௌன்ஸ்மெண்ட் ரெண்டுமே சேர்ந்து வரும். அது வந்து கேட்க நல்லா இருக்காது. அதனால உங்களோட ரிங்டோனை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முக்கியமான 3ஆவது செட்டிங்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம லாஸ்ட் செட்டிங்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போட்ட வீடியோ நோட்டிபிகேஷன் உடனே வரும். எல்லா செட்டிங்ஸும் பண்ணிட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. இப்போ வந்து நம்ம கடைசி செட்டிங்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். மறுபடியும் உங்களோட மொபைல்ல வந்து செட்டிங்ஸ் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு இதுல வந்து ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து சி ஆல் ஆப்ஸ் கொடுங்க. கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதுல வந்துட்டு ஸ்பீச் ரெகனைசேஷன் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். இது வந்து என்னேபிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து டிசேபிள் இருந்துச்சுன்னா என்னேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் என்னேபிள் பண்ணிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு ஆப்ஸ் லிஸ்ட்ல வந்து அந்த ஆப் வரலன்னா உங்களோட பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு அதுல சர்ச்ல போயிட்டு ஸ்பீச் ரெகனைசேஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அப்படி டைப் பண்ணாங்களே அந்த ஆப் வந்துடும். இதுல போயிட்டு நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இதுல போயிட்டு நீங்க வந்து என்னேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து என்னேபிள் இருக்கு, அதான் வந்து அன்இன்ஸ்டால் காமிக்குது. நான் எல்லாமே கரெக்டா செட் பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் வரும்போது அவங்களோட நேம் சொல்லி காலர் அனௌன்ஸ்மெண்ட் வரும். நீங்க வந்து போன் எடுக்காமலே யார் கால் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். Incoming voice